ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம மாசி சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை மாசி கருவாடுன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், அது கூடவே பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நம்ம மாசி கருவாடு எடுத்துருக்கோம். இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிறணும். அது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், காரத்துக்கு மிளகாய்த்தூள். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிடலாம், பொடியாக நறுக்குனதை. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் அப்படியே போட்டுடலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூளையும் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம மாசி கருவாடை நல்லா பொடி பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கையால் பிசைறதை பிசைஞ்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சும் கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லாவே கிளறியாச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்குறேன். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா, ஏன்னா இது கருவாட்டிலே கொஞ்சமாக உப்பு இருக்கும். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசறி எடுத்துக்கலாம். நம்மளோட கருவாடு மிக்சர் கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கருவாடு வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சரை அப்படியே போட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயம், தேங்காய், மாசி சம்பல் போட்டு எடுத்து வச்சுருக்க மிக்சரை போட்டுடலாம். இதை போட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் மாசி கருவாடு கலவை ரொம்ப சீக்கிரமாக வந்துடுங்க, ரொம்ப டைம் எடுத்துக்காது. நீங்கள் வெறும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கிண்டினாவே போதும். வெங்காயம் வதங்கணும், அவ்வளோதான். அதுக்கான டைமிங் மட்டும்தான் இது. மற்றபடி இது ரொம்ப டைம் எடுத்துக்காது. அவ்வளோதான். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்மளுடைய மாசி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாசி சம்பல் ரெடி. ரொம்ப குயிக்காக வெறும் ஒரு 3 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.